ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பார்த்திங்கன்னா நிறைய மழை புயல் எல்லாமே நம்ம எதிர்நோக்குவோம். அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த காணொலியானது நம்மளுடைய இயர் எண்டில் நாம் 2020 நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். டிப்ரெஷன் ப்ளஸ் மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், இந்தமாரி நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். இந்த காணொலியில் நாம் நிறைய மன ரிலாக்ஸேஷன், ஒரு சிட்டி பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரல் லைக் பண்ணணும், பட் ஆனால் அவங்க நேச்சுரல் தேடி போக முடியாது. பட் அந்த நபர்களும் இந்த காணொலியில் இயற்கை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். பட் இது அவங்களுக்கு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம உணவில் நம்ம பூசணிக்காய் புரட்டாசி மாதம் கடந்த ஓரிரு மாதங்களில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பூசணிக்காய் நம்மளுடைய சமையலில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த பூசணிக்காய்க்கான எல்லாமையும் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய கிராமத்தில் ராஜேந்திரன் விவசாயி பயிரிட்டிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா வேறு என்னெல்லாம் அவங்களுடைய தோட்டத்தில் பயிர் பாசனம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதற்கான ஒரு அருமையான பதிவு தான். இந்த காணொலியை பற்றின கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதே சமயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த போன்ற அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான விவசாயம் சார்ந்த காணொலிகள் அடுத்தடுத்து நம்ம பதிவு பண்ணுவோம். வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பூசணிக்காய் குளிச்சு யாரும் பார்த்ததில்ல, நம்ம அதுதான் பார்த்துருக்கோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு முழு பூசணிக்காய் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். வெஜிடேரியன் பீப்புள்ஸ் கூட்டு பொரியலுக்காக பூசணிக்காய் அதிகமாக சேர்த்துக்குவாங்க சமையலில். நிறைய ஹோட்டல்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அந்த கூட்டு பொரியலில் கண்டிப்பாக பூசணிக்காயும் இடம்பெறக்கூடிய ஒன்று தான். அதே சமயம் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிணத்து பாசனம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஆத்தோரமாக இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் சரி, இல்லை அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய வயல்களிலும் பார்த்திங்கன்னா கிணத்து பாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது நீர் பாசனத்துக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த கிணத்து பாசனத்திலிருந்து வயல்களுக்கு, பயிர்களுக்கு மற்றும் மரங்களுக்கும் பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம் வாய்க்கால் வழியாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாய்க்காலுக்கு பார்த்திங்கன்னா முன்னோர்கள் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அதாவது வாய்க்கால் நெடுந்தூரம் நீரை எடுத்து சென்று பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் தூரத்து சொந்தங்கள் உண்மையான அன்போடு இருப்பாங்க. சில நேரங்களில் அருகில் இருக்கக்கூடியவர்கள் கூட உண்மையான அன்போடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாய்க்காலை உதாரணமாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேகம், தென்னை மரங்கள், அதோடு பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா ஸ்கை வானம் நல்ல கிளியராக இருக்குது. சன்சைட் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு டெம்பரேச்சர் இல்லாமல் க்ளவுடியும் ப்ளஸ் டெம்பரேச்சர் பனிமூட்டமும் ப்ளஸ் சூரிய ஒளியும் கலந்து ஒரு அருமையான தருணமாக இருக்குது. இதில் நாம் இந்த பாசனம் பார்த்துட்ருக்கோம். இதில் வரப்பு ஓரங்களில் பார்த்திங்கன்னா வாழை கன்றுகள் பயிரிட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த நெல் பாசனம் அதற்கான முன்னேற்பாடுகள், அதாவது நாற்று நடுவதற்கான அந்த நிலத்தை பக்குவப்படுத்தக்கூடிய வேலையில் நம்மளுடைய தோட்டத்தின் உரிமையாளர் பணியாற்றிகிட்ருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா ஆமணக்கு அப்படின்னு சொல்லலாம், இல்லை கொட்டமுத்துன்னு சொல்லலாம். இதை பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய்க்காக இந்த பயிர் பாசனம் செய்கிறாங்க. இதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை நாம் தீபங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வயல் ஏற்கனவே ஆமணக்கு பயிரிட்டிருந்தாங்க. அதனுடைய அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா
இப்போ புதிதாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை கடந்த 2 மாதங்களில் நல்ல மழை, கிணற்று பாசனம் நல்லா வந்து ஒரு நீர் ஊற்று அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நெல் வந்து பயிரிடுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இப்போ அதற்காக தங்கிட்ட இருக்கக்கூடிய உழவு இயந்திரத்தை வச்சு வயலை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இது இல்லாமல் சின்ன சின்ன வீட்டு அன்றாட தேவைக்கான பயிர்கள், அதாவது பச்சை மிளகாய், கத்தரிக்காய், தக்காளி, இந்த மாதிரியான சின்ன சின்ன குறும்பயிர்களும் வந்து ஐயாவுடைய தோட்டத்தில் வந்து பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் வாய்க்காலில் தண்ணீர் எவ்வளோ தெளிவாக போயிட்டுருக்குன்னு. ஏன்னா இந்த தண்ணி தான் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சகஜமாக டெய்லி தினமும் வந்து ஆரோக்கியத்துக்காக குடிக்கிறாங்க. இந்த காட்சி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு அமேசிங்காக இருக்கும். வயலில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்களுடைய இமேஜ், அதே சமயம் ஸ்கையும் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்குறது க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய். இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி பீப்புள்ஸில் சில பேருக்கு க்ரீன் சில்லி எதில் இருந்து வருதுன்னு தெரியாது. பட் ஆனால் நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்கோம். குறும்பயிர் சிறு செடி வகையிலிருந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து அறுவடை பண்ணுறாங்க. அதற்கடுத்து நம்ம வந்து முன்ன பார்த்தேன் அந்த வயலில் எந்த அளவுக்கு வந்து மண் பக்குவப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான மலை, அதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா பனி மூட்டம், இதற்கிடையில் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் அந்த முழங்கால் வரலும் வந்து மண்ணுக்குள்ளே இறங்குற அளவுக்கு வயலில் இறங்கி வேலை செய்யும்போது அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க தோட்டத்துக்காரங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு அழகான சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு வீக்கெண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெக்கிங், அந்த ஒரு அட்வென்ச்சர்ஸ், ஒரு ஹாப்பினஸ் ட்ரிப், இந்தமாரி நம்ம வந்து பிளான் பண்ணி நண்பர்கள், ஃபேமிலி பீப்புள்ஸ், கொலீக்ஸோடு சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். இந்தமாரி விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸாக நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம இதை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. மறக்காமல் நண்பர்கள் தங்களுடைய கிராமங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, சிட்டி பீப்புள்ஸாக இருந்தாலும் அருகாமையில் நகரத்துக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்றூர் கிராமங்களுக்கு அங்கே சென்று பார்த்து மக்கள் எப்படி வாழுறாங்க, அந்த இடங்களில் என்னென்ன பொல்யூஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை, ப்ளஸ் வந்து அமைதியான ஒரு நேச்சர் எல்லாமே அங்கே கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விதத்துலேயும் வந்து கலப்படம் இல்லாத ஆரோக்கியமான விஷயத்தில் நாம் வந்து பெற முடியும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நண்பர்களோடு விசிட் பண்ணலாம் ஒவ்வொரு கிராமத்துக்கும். அதே சமயம் சில பேருக்கு நாமக்கல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு காய்கறிகள் தேவை அப்படின்னாலும் இந்த காணொலியில் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். குறு பயிர்களையும் நாம் வந்து வருடந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் வகையில் பயிர் பாசனம் செய்கிறதா சொல்கிறாங்க. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நான் உங்களோட கோவிசன், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நாங்கள் பதிவேற்றம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் என்னென்ன காணொளிகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று. அதே சமயம் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் கோவிசன். டாடா, பை பாய்.